வணக்கம். இன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஒரு சென்னையில் புளியந்தோப்பில் ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அதில் ஒரு புதிய கட்டிடம் திறக்கிறதுக்காக அங்கே ஒரு விழா மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த விழாவில் எம்எல்ஏ ஆர்கே நகர் எம்எல்ஏ பல்லவி, சென்னை மாநகரத்தோட மேயர் பிரியா, அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், அந்த குத்து விளக்கெல்லாம் பற்ற வைப்பாங்களா, மெழுகு ஏற்றி வச்சுட்டு. அதில் ஃபஸ்ட்டு மேயர் பிரியா அவங்க வந்து அந்த இக்னைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து எம்எல்ஏ அவங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுக்காம டைரெக்டாக ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு மெழுகுவர்த்தி கொடுக்கலன்னு அந்த இடத்துல வந்து ஒரு அவமதிப்பு அதை எடுத்துக்கிட்டு பல்லவி எம்எல்ஏ அவர்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டாங்க இமிடியேட்டாக வந்து. இந்த ஒரு அந்த இடத்துலயே வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த நியூஸில் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சோன்னே, மேயர் பிரியா கிட்ட இந்த மாதிரி கேட்டதுக்கு நாங்கள் ப்ரோட்டோகால் படி தான் பண்ணோம், அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட தான் முதல்ல கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி அப்புறம் பேசலாம். அதுக்கடுத்து இமீடியட்டாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேயர் பிரியா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இக்னைட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த இடத்துல பல்லவி அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. பல்லவி அந்த இடத்துல வாங்க மறுத்துட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இப்போது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேருந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். யாருன்னு கேட்டால் மேயர் பிரியாவை தான். அவங்க பழக்கப்பட வேண்டியவங்களான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க டிஎம்கேவோட கட்சியை சார்ந்தவங்க. இத்தனைக்கும் மேயர் பதவி அவங்களுக்குள்ளே எப்படி பேசுறதுக்கு அந்த டாப்பிக்லாம் விடுங்க. இத்தனைக்கும் அவங்க சென்னை மாநகரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ற டாபிக்ஸ் கூட விடுங்க. அவங்க யாரு கூட சுற்றிட்டு இருக்கின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு இடத்துல எம்எல்ஏ அவர்கள் இருக்காங்க. இத்தனைக்கும் சிஎம் விஜய் அவங்க வந்து ஒரு பதவியேற்று ஒரு மாதம் பக்கம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் ஒரு வாழ்த்து சொல்லாமல் இருக்கிறது கூட, நேரில் போய் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணால் கிடையாது. அதை தாண்டி சரி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ற மாதிரி இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்களா, ப்ரோட்டோகால் தான், ஐஎஸ் அதிகாரிகிட்ட தான் கொடுக்குறது அப்படின்னா நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா? போட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டாங்க. அதன்படி இவங்க சொல்கிற டீட்டெயில் ஆர்டர் என்னென்னா, ஒரு அரசு ஆர்டர் பிரசிடென்ஸில் அமைச்சர், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் மேயர், அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் அதிகாரிலேருந்து எல்லாமே வருது. ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதுக்கு முன்னாடி வருமா இல்லைன்னா தெரியல. பட் இந்த இடத்துல இது ஒன்றும் ப்ரோட்டோகால் படி கூட இல்லையே. இதெல்லாம் தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு அவமதிக்கிற விஷயமாக தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க வந்து மக்களோட ஓட்டு வாங்கி போய் ஒரு தொகுதியிலேயே ஒரு மக்களை பார்த்து நேரில் அவங்க கொடுத்த ஆதரவோடு அந்த பதவியிலுக்கு வந்தவங்க. இவங்க இந்த மாதிரி மக்களோட ஆதரவுலாம் இந்த பதவிக்கு வரல. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் இந்த மாதிரி இத்தனைக்கும் வேணும்னே நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல பிரச்சனை மேலே பிரச்சனை இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி எந்த இடத்துக்கு போகலான்னு புலம்புறதுன்ற தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அது சரிதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்கல தேவையில்லை. ஏன்னா டிவிக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஆட்சிக்காரன் வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. இப்போ வரைக்கும் சென்னை அந்த மேயர் ஒரு பெரிய ஒரு மரியாதை நிமித்தமாகவும் இல்லை எந்த ஒரு விஷயமாகவும் பேசுறதுல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த மாநகராட்சிக்காகவும் அந்த மாநகராட்சின்றதை தாண்டி அந்த இடங்களில் அந்த ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். என்னதான் வந்து எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம்ன்றதை தாண்டி ஒரு லோக்கலில் ஒரு இடத்துல இந்த மாநகராட்சி கார்பரேஷன் இந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் வழங்குறது எல்லாமே மாநகராட்சி கையில் தான் இருக்கும். அதனாலேயே நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இப்பவும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த விஷயங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்னு கேட்டால் ஒரு ப்ராப்ளமேட்டிக் தான். பலத்த கண்டனங்கள் வரும். என்ன கேட்டால் இதுக்கப்புறம் இந்த மேயர் ப்ராசஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து இனி தேர்தல்கள்லாம் ஒரு உள்ளாட்சி தேர்தல் எல்லா விஷயங்களும் வரும். அதுக்கு அடுத்து மாறும்னு நம்ம நம்பலாம். பட் இந்த விஷயம் கொஞ்சம் அரகன்ஸான விஷயந்தான். இது தவிர்த்திருக்கலாம். பட் இதுக்காக என்ன மாதிரியான ஒரு அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்கன்ற விஷயங்கள்லாம் தெரியல. பட் இவ்வளோ நாள் அவங்க மட்டும் தப்பிச்சு அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டு இருந்த இடையில இப்படி மாட்டி எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிறது பார்க்குறப்ப கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு மாறுறாங்களா, இல்லை இதுக்கும் முட்டு கொடுக்குறாங்களா. அதேமாதிரி ப்ரோட்டோக்கால்னு படி பார்த்தா அப்போ 2ஆவது ஸ்கூலில் மட்டும் ஏன் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணல? இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே மோசமானது. என்னதான் இருந்தாலும் ஒரு மக்கள் ஆதரப்பட்ட மக்களை சார்ந்த ஒரு வேட்பாளர் அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து வேட்பாளர்ன்ற தாண்டி அவங்கள முன்னிலை நிறுத்தி ஒருத்தரை வந்து அனுப்பும்போது இந்த மாதிரி அவமதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான செயல் தான். அது நம்ம கிட்ட இருந்தும் ஒரு கண்டனங்கள். பார்க்கலாம் இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்லை அப்படியே இது கடந்து போகிறாங்களா. நியூஸ் சேனல்ஸ் எவ்வளோ நாளைக்கு இதை கதறிட்டு இருக்காங்க. பட் சிம்பிள் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்தோன்னே இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு புது கட்சி ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணதாகட்டும், இந்த சைடு ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி உரப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு.
அதை அடுத்தடுத்த நாட்களில் பேசலாம். இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட், இந்த மெழுகுவர்த்தி ஏற்றுறது, கொடுக்கறது, மேயர், இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் திரும்ப வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம்.